கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா காவேரியில தண்ணியை திறந்து விட்டாதான் நமக்கு பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்கும். ஆனா இந்த தண்ணி வரத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி போனாதான் கர்நாடகாவுக்கே தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. சோ அதை பற்றி பார்ப்போம். தமிழகத்திலேருந்து கர்நாடகாவுக்கு பாயக்கூடிய ஒரே ஒரு ஆறு பாத்தீங்கன்னா மேயாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு. இந்த ஆறு யாருமே கேள்விப்படாத ஒரு ஆறு. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லைக்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள்ல உருவாகி கர்நாடகாவுக்குள்ள பாயக்கூடிய ஒரு ஆறு தான் இந்த ஆறு. இது என்னவா இருக்கு அப்படின்னா பவானி ஆற்றோட துணை ஆறா இது இருக்கு. மற்ற ஆறுகளை விட பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆறுன்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தண்ணியோட வரத்து அதிகமா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில முக்குருத்தி பகுதியில இந்த பிறக்கும் இந்த மோயாறு அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு அணையில சென்று தான் கலக்குது. அந்த அணை தான் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பைக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய அணை. இது எங்கேருந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி பக்கத்துல உள்ள கூடலூரை கடந்து தான் கர்நாடகாவுக்கு செல்லுது. அதுலயும் பாத்தீங்கன்னா பந்திப்பூர் தேசிய பூங்கா, முதுமலை பூங்கா, சத்தியமங்கலம் பகுதிகள் இந்த வழியில தான் பாத்தீங்கன்னா இந்த ஆறு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போகுது. சோ இதுல காவேரியில தண்ணி வரல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தீர்க்கப்படாமலே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம ஊர்ல இருந்து போகக்கூடிய ஒரு ஆத்து தண்ணி அந்த ஊரு பைக்காரா அணையில நொம்பிதான் நமக்கு திரும்ப வருது. அந்த தண்ணியை நம்ம கேட்கறதுக்கு தான் என்ன சொல்றாங்க, கர்நாடகா பாத்தீங்கன்னா கெத்தா நாங்க தண்ணி தர முடியாது, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நம்ம ஏரியாவில இருந்து தண்ணி போகுது, அந்த தண்ணி தான் முக்காவாசி தண்ணி தான் இங்க வரணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம அவங்களும் நமக்கு தண்ணி தர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் இந்த நேரத்துல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவானி சாகர் அணைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கர்நாடக அணையிலிருந்து தண்ணி நமக்கு பாய்ஞ்சு கபினி அணையிலையும் பாத்தீங்கன்னா நூகு அணையிலையும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு கிடக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நரசிபுராவில் மறுபடியும் இந்த காவேரி பாத்தீங்கன்னா கலக்குது. அதுக்கப்புறம் தான் ஒகேனக்கல் வழியா தமிழகத்துக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூடலூருக்கு பக்கத்துல, அதாவது நம்ம ஊட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அணையை நம்ம கட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா கர்நாடகாவுக்கு போற தண்ணி போவாது. நமக்கே அந்த தண்ணி திரும்ப வர்றதுனால பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா கர்நாடகா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அணைக்கு வர வேண்டிய முக்காவாசி தண்ணி நம்ம தண்ணி தான் போகுது. அது மேகதாது அணைக்கு எதிராக திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த அணையிலயோ இல்ல கர்நாடகாவிட்டையோ நம்ம கையேந்தணுங்கிற நிலைமை நமக்கு வரவே வராது அப்படிங்கறதுதான் உண்மை. சோ தமிழர்கள் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனை, அதுவும் நதிநீர் வழியா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா ஊட்டியில நம்ம அணை கட்டுறது தான் மிகப்பெரிய சொல்யூஷன். ஊட்டியில அந்த இடத்துல நம்ம மேயாறு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த தண்ணி நமக்கு வரதுனால பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு ஒரு பக்கம் பாதிப்பா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்தவங்கள்ட்ட இருந்து கையேந்தணுங்கிற நிலைமை பாத்தீங்கன்னா முக்காவாசி வராது அப்படிங்கறதா உண்மை. இந்த தண்ணியை திருப்பூறது மூலயமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 14 இருந்து 17 மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா நீர்வளத்துல மிகப்பெரிய அளவுல பெருசா இதாகும் அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த கோடை காலத்தை பயன்படுத்தி கண்டிப்பா அந்த இடத்துல அணை கட்டினா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இதை எந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா இது தமிழக அரசுக்கு உரைக்கும். இது உரைக்க தான் பாத்தீங்கன்னா நமக்கான விஷயம் கிடைக்கும். சோ இனிமேலும் நம்ம தண்ணி இல்லை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிச்சைக்காரத்தன்மை, அயோக்கியத்தனம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க சோர்ஸ், அந்த சோர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்காம அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு அவன்கிட்ட திருப்பி கையேந்துறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ தயவு செய்து எதுக்கும் எவ்வளவோ கோடிகள் செலவு பண்றோம், வீணடிக்கிறோம், எல்லாமே பண்றோம். செவ்வாய் கிரகத்துக்கும் சந்திரனுக்கும் ராக்கெட் எல்லாம் விடுறோம், ரைட்டு. அதனால டெக்னாலஜில நீங்க என்ன வேணாலும் டெவலப் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இன்னைக்கு மூணாவதா ஒரு ராக்கெட் ஏவுதளம் பாத்தீங்கன்னா இங்க ராமநாதபுரத்து மாவட்டத்துக்கு பக்கத்துல கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாம் சந்தோஷம் தான். பட் நம்ம வாழக்கூடிய பூமியில, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணியோட தேவையை போக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நதிநீர் நீங்க இன்னைக்கு இணைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அதுலயும் எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் இருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு இந்த திட்டம் செயல்படுத்த ஆரம்பிச்சாலும் 2030 அந்த ரேஞ்சில தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நதிகளை இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் நம்ம கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மாநில அரசு கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம இந்த அணையை கட்டணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடே வளம் கொளிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் இது போல தகவல்
மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடனும் பண்புடனும் கேட்டு